மாவட்டம் புவனகிரியில் உள்ள பழமை வாய்ந்த அஸ்த நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்கும் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் 4வது சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் தொடக்கமாக சிறப்பு யாக வேள்வியில் 108 சங்கு சிவலிங்க வடிவத்தில் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் மூலவர் சிவலிங்கத்திற்கு சந்தனம், விபூதி, பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 108 மகா சங்காபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் புவனகிரி சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியின் அருளாசி பெற்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் நகரில் தொண்டை நாட்டு சிவஸ்தலங்களில் ஒன்றானதும் 2 கருவறைகளை கொண்டதுமான சைவ சமய குரவர்கள் 4வரால் பாடல் பெற்ற அருள்மிகு இளங்கிளி அம்மன் உடனுரை ஆட்டீஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் 4வது சோமவாரத்தை ஒட்டி ஏகதச ருத்ர அபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் வாழை மரம், மாவிலை தோரணம், தென்னங்கீற்று தோரணம் மற்றும் மின் விளக்குகளாலும் மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோவில் வளாகத்தில் மாலை 4 மணிக்கு யாக குண்டத்தில் ஹோமம் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஆட்சீஸ்வரர் மற்றும் உமையாட்சீஸ்வரருக்கும் ஏகதச ருத்ர அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் கோவில் சிவாச்சாரியார் சங்கர் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களும் முழங்க, மேளதாளங்கள் ஒலிக்க, பால், தேன், பன்னீர், இளநீர், தயிர், விபூதி, பழரசங்கள், சந்தனம் உள்ளிட்ட 10 வகையான பொருட்களால் அபிஷேகங்களும் மற்றும் கலசபிஷேகம் ஆகிய 11 அபிஷேகங்களும் அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற்றது. அதன் பின்னர் பக்தர்களுக்கு 11 வகையான பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்து திருவெண்காட்டில் இந்து சமய அறளைத்துறைக்குட்பட்ட பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் காசிக்கு இணையான 6 கோவில்களில் முதன்மையான கோவிலாக விளங்குகிறது. இங்குள்ள முக்குளத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்தால் 7 ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை ஒட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் நிரப்பப்பட்ட சங்குகள் நெல்லின் மீது வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள், வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்து தொடர்ந்து சங்குகளில் நிரப்பப்பட்ட புனித நீரால் மூலவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின் சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அடுத்த கடமலைப்புதூரில் ஸ்ரீ வேத பாடசாலை உள்ளது. காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் பீடாதிபதியான விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்று வருகை தந்தார். அவருக்கு பாடசாலை சார்பில் பூரண கும்பம் மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாடசாலையில் உள்ள பால கணபதிக்கு ஆரத்தி செய்து வழிபாடு நடத்தினர். அதன் பின்னர் பாடசாலையில் பயிலும் 30 மாணவர்கள் மற்றும் பாடசாலைக்கு வந்திருந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் அட்சதை தூவி ஆசிர்வாதம் வழங்கினார். அதன் பின்னர் பாடசாலையில் உள்ள அரங்கில் மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் ஆன்மீக கருத்துக்கள் குறித்து பேசினார். மேலும் அச்சிறுபாக்கம் அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமாக புதிதாக அம்மன் தேர் ஒன்று செய்யப்பட்டு வருகிறது. அந்த தேரின் பணிகளை குறித்தும் கேட்டறிந்தார். அதன் பின்னர் கும்பகோணம் செல்வதற்காக புறப்பட்டு சென்றார்.